ஹாய் உறவே, இனிய மதிய வணக்கம். வெந்தயம் போட்டுக்கலாம், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்குவோங்க, நல்லா வதங்கட்டும். தக்காளி, வெள்ளைப்பூடு, வெங்காயம், கொஞ்சம் தேங்காய்ங்க அரைச்சிட்டு வந்துடுவோம். கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேங்க. நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, கொஞ்சம் தேங்காய்ங்க போட்டுக்கிடுவோங்க. நல்லா வதங்கட்டும், இன்னும் செத்த வதங்கட்டுங்க. மிளகா பொடி அரைச்சதெல்லாம் சேர்த்துக்கலாம். இங்கே மஞ்சப்பொடி, மல்லித்தூள், பெருங்காயப்பொடி, தனி மிளகாத்தூள் போட்டுக்கிடுவோம். போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ அரைச்சதை போடுவோங்க. புளியை வேறு கரைச்சி ஊற்றணும். புளிக்குழம்பு தாங்க. நீங்கள் அரைச்சதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றுவோங்க. பொரிக்குதுங்க, குழம்பு வந்துருச்சு. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். ஓகே, இதுக்கு ஒரு சைடிஷ் வச்சுருவோம். வெங்காயம் போட்டுக்கிடுவோம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம், உப்பு போட்டுக்கிடுவோம். நல்லா கலக்கிக்குவோங்க. காஞ்சிருச்சுங்க. முட்டை ஊற்றிக்கலாம். ஆம்லேட்டுங்க, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, புளிக்குழம்புங்க, முட்டை ஆம்லேட்டுங்க. முட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. செம்மையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நல்லா வெந்துருச்சுங்க. உப்பெல்லாம் சரியாக இருக்குங்க. வாங்க, யார் அதுக்கு பிடிக்கும். சோறு காலையிலே வச்சாச்சுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வச்சேன். சார்ஜ் வேறு இல்லைங்க. லைவ் போகிறேன்னா என்னன்னு தெரியல, சார்ஜ் கம்மியாக இருக்குது. சாரதா சிஸ்டர் லைவ் போனேன், அப்படியே வந்துட்டேன். பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். சாதங்க, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்புங்க, ஆம்லேட்டுங்க. வாங்க சாப்பிட்லாம். சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். சார்ஜ் கம்மியாக இருக்குது, என்னன்னு தெரியல. ஓகே, பாய், தேங்க்யூங்க.